வெல்கம் டு விட்டி கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போம் ஆன் த டெத் ஆஃப் எ போயம் ரிட்டன் பை ஏகே ராமானுஜம். இந்த போயம் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ இதுதான் போயமானு என்னால் நம்பவே முடியலை. ஒருவேளை நித்யா எதுவும் தப்பாக கேட்டுட்டாங்களா இல்லை இந்த போயம் தான் கேட்டிருக்காங்களா அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல. பட் தேங்க்யூ நித்யா இந்த போயம் எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்டதுக்காக. ஓகே, இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நானும் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஒரு போயட் நிறைய கவிதை எழுதுவாங்க. நம்ம கூட சொல்லியிருக்கோம், ஒரு கவிதை வர்றதுக்காக நிறைய எழுதி கசக்கி போடுவாங்க. ஸோ அப்படி பார்த்து எழுதின ஒரு போயம் சரியாக வரலை அப்படின்னா அந்த ரைட்டர் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவார். ஸோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க, இந்த போயட் வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி, அது நல்லா இல்லை, அது ஃபேமஸ் ஆகலை, அது யாருக்கும் பிடிக்கல, அந்த போயம் வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ரைட்டர் அந்த போயட்க்கு எவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும். ஸோ அந்த ஃபீலிங்கை வச்சு ஒரு போயம் எழுதின மாதிரி இருக்குது. ஒரு போயட் எப்போ போயம் எழுதுவார்? தனக்குள்ளே இருக்கிற எமோஷன்ஸை, தனக்குள்ளே இருக்கிற தாட்ஸை, மெமரிஸை, இமேஜஸை, இது எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ணி தான் ஒரு போயமாக எழுதுவார் இல்லையா? ஸோ அந்த இமேஜஸ் எல்லாமே பேசிக்குதாமா. இமேஜஸ் கன்சல்ட் ஒன் அனதர். அந்த இமேஜஸ் எல்லாமே அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. எந்த மாதிரி பேசிக்கிறாங்கன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் லைன், எ கான்சியன்ஸ் ஸ்ட்ரைக்கன் ஜூரி. இந்த போயம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப கான்சியஸாக உட்காந்து யோசித்து அதை வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்காக இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த இமேஜஸ் எல்லாம் பேசிக்கிறாங்களாம். அண்ட் கம் ஸ்லோலி டு எ சென்டென்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே பேசிட்டு கடைசியாக அவங்களே ஒரு சென்டென்ஸாக மாறி வர்றாங்களாம். அதாவது இந்த ஜட்ஜஸ் எல்லாம் கடைசியாக சென்டென்ஸ் கொடுப்பாங்க, ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா? அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது நம்ம பிரித்து பார்க்குறப்போ, எகெயின் அண்ட் எகெயின் ரீட் பண்ணுறப்போ இன்னும் டீப்பர் மீனிங் தெரியும். ஸோ இந்த இமேஜஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, கடைசியாக அவங்க வந்து கான்சியன்ஸ் படி சொல்கிறப்போ ஒரு சென்டென்ஸாக மாறிடுறாங்க. சென்டென்ஸ் அப்படிங்கிறது வேறு, போயம் அப்படிங்கிறது வேறு. ஸோ இந்த இமேஜஸ்லாம் எப்போ சென்டென்ஸாக மாறுதோ அப்போவே அந்த போயம் இறந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஜூரிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு போயம்னா இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும், இந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது அப்படின்னு நிறைய ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணி ரொம்ப ஒரு போயட் மேலே ப்ரெஷர் பண்ணி எழுத வைக்கிறாங்க. அந்த போயம் நல்லா இருக்காது, அது வந்து இறந்து போனதுக்கு சமம் அப்படிங்கிறதான் ஏகே ராமானுஜம் இந்த போயமில் நமக்கு சொல்ல வர்றாரு. இந்த சின்ன போயமில் நமக்கு இமேஜஸ் இருக்குது, பர்சானிஃபிகேஷன் இருக்குது, சிம்பிளிசம் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஃபுல் போயமே ஒரு சிம்பிள் தான். என்ன அப்படின்னா, ஒரு ரைட்டர் தன்னோட தாட்ஸை எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி ஒரு பிக்சராக கொண்டு வந்து அந்த இமேஜஸ்லாம் கொண்டு வந்து வச்சா அது சென்டென்ஸ் மாதிரி போயிடுதான். ஸோ ஒரு போயட்டோட கஷ்டத்தையே இங்கே சிம்பலைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இமேஜரி எந்த லைனில் வருது அப்படின்னா, கான்சியன்ஸ் ஸ்ட்ரைக்கன் ஜூரி. அதாவது மனசு வந்து கான்சியஸாக இருக்கிற ஒரு கஷ்டப்படுற ஒரு ஜூரி, ஒரு ஜட்ஜ். அவரோட ஃபேஸ் எப்படி இருக்கும், ரொம்ப நார்மலாக இருக்கும். ஸோ எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, ரொம்ப எந்த ஒரு எக்ஸாஜரேஷனும் இல்லை. அதனால அந்த போயம் ஃபெயில் ஆகிடுது. ஸோ இந்த இடத்துல இமேஜரி அப்படிங்கிறது கான்சியன்ஸ் ஸ்ட்ரைக்கன் ஜூரி அப்படிங்கிற லைனை மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பர்சானிஃபிகேஷன். இதில் ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே இமேஜஸ்ன்னு வந்துச்சு பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் வேர்டு, அதுவே பர்சானிஃபிகேஷன் தான். ஏன்னா இமேஜஸ் அப்படிங்கிறது நம்ம ஏதோ ஒரு இமேஜை சொல்கிறது, அதுக்கு ஒரு உருவமாக ஒரு ஜட்ஜாக இங்கே பர்சானிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ பர்சானிஃபிகேஷனும் இதில் இருக்கா. நெக்ஸ்ட் ஒன் மெட்டஃபர். மெட்டஃபர்னால் என்ன? தெரியாத மாதிரி கம்பேர் பண்ணுறது. சிமிலி அப்படின்னா டைரெக்டாக கம்பேர் பண்ணுவாங்க, மெட்டஃபர் அப்படின்னா இன்டைரக்ட் கம்பேரிஷன். ஸோ இங்கே இமேஜஸ் அப்படிங்கிறத கன்சைன்ஸ் ஸ்ட்ரைக்கன் ஜூரி அப்படின்னு தெரியாத மாதிரி இன்டைரக்டாக கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ மெட்டஃபரும் இதில் இருக்குது. தட்ஸ் ஆல். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஒர்க்குக்கு சம்மரி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். விட்டி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.